ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இது வந்து ஒரு ஈவினிங் டைம் எடுத்த vlog தாங்க. ஆக்சுவலி ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அன்றைக்கி வந்து தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. போயிட்டு வந்துட்டு சின்ன ஆஷாவையும் கொண்டுட்டு போய் டியூஷனில் விட்டுட்டு அவள் வந்து ஹிந்தி டியூஷன் போயிட்டுருக்காங்க. பாப்பா வந்து இப்போ மதியமாக எழுதிட்டுருக்கா. அதனால் டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ டெய்லியுமே அவளுக்கு டியூஷன் தாங்க. டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே வந்து ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு விட்டுட்டு வருவோம். ஏன்னா ஸ்கூல்லேருந்து வர்றதுனால அப்படியே டேரெக்டாக டியூஷன் போயிடுவா. அதனால சரி பசிக்கும் இல்லைங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்க டேடி தான் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டுட்டு வருவார். அன்றைக்கி வந்து நான் போயிருந்தேன் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வரக்கு. அப்போது ஒரு பாப்பா வந்து காரப்பொரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாளுங்க. சின்ன குட்டிக்கு வந்து அவள் ஷேர் பண்ணினா. சின்ன குட்டியும் சாப்பிட்டாங்க. எனக்கு பயங்கர அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. என்னடி காரப்பொரி சாப்பிட்டுட்ருக்கா இவோ அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு அதில் ஆக்சுவலி கொஞ்சம் தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சொன்னேன், வீட்டில் வாடா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா எனக்கு வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்கன்னு அவளும் சொன்னான். அவள் கேட்ட நேரமோ என்னமோ தெரியல, எங்கள் வீட்டில் வந்து பொரியும் அன்றைக்கி இருந்தது. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பொரி வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து டீயில் வந்து பொரி போட்டு சாப்பிட்ற பழக்கம் வந்து இருக்குங்க. அதனால் எப்போவாவது அந்த சைடு பொரி கடை இருக்கிற சைடு போனோம்னா பொரி வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டில் வச்சுருப்போம். அப்பப்போ டீ போட்டு அதில் பொரி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். நானும் சாப்பிடுவேன், அவள் பாப்பா 2 பேருமே சாப்பிடுவாங்க. அப்போ சொல்லிகிட்டே இருப்பார் எங்கள் வீட்டில் தினேஷ், இது என்ன காம்பினேஷன் உங்கள் 3 பேத்துக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்கும். என்னோடய பழக்கம் அப்படியே அந்த 2 குட்டீஸுக்கும் ஒட்டிக்கிச்சுங்க. ஆக்சுவலி அந்த மை பேபி ஸ்கூல்லேருந்து வந்து ட்ரெஸ்ஸு மாற்றி ரெஃப்ரெஷ் ஆகி விளாண்டுட்டு இருந்தால் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சுமா காரப்பொரி செஞ்சிட்டிங்களா அப்படின்னா, செஞ்சுட்டு தாண்டி இருக்கேன் வான்னு சொன்னால் உடனே கிச்சனுக்கு ஓடி வந்துட்டாளுங்க. கிச்சனுக்கு ஓடி வந்து விளையாண்டுட்டு என் கூட உட்காந்து பேசிகிட்டு, எதுக்கு சாய்தனே உனக்கு காரப்பொரி பிடிக்குதுன்னு ஏதாவது ஒன்று கேட்டுட்டு அதில் அவங்க வெங்காயம் போட்டிருந்தாங்களா தக்காளி போட்டிருந்தாங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஆக்சுவலி அவன் எனக்கு வந்து ரெசிபி சொல்லிட்டு இருந்தா, அம்மா அதில் வெங்காயமும் தக்காளியும் போட்டிருந்தாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி அதில் தக்காளி வந்து போடலங்க, வெறும் ஆனியன் போட்டு மிளகாப்பொடி தேங்காய் எண்ணெய் இதுதான் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அவங்க மம்மி. அப்புறம் நானும் அதே மாதிரி வெங்காயம் தேங்காய் எண்ணெய் வரமிளகா பொடி கொஞ்சம் லைட்டான வரமிளகா பொடி போட்டேன். ஆக்சுவலி அது அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாளுங்க. அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கிச்சனில் வந்து நல்லா நாயை 2 பேரும் நானும் அவளும் பேசிட்டு, ஆக்சுவலி அர்ஷா வந்து சொல்லுவாங்க, நான் இல்லாத டைமில் நீங்கள் எல்லாம் நல்லா நாய் மடிச்சிட்ருங்க அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லைங்க. அர்ஷா வந்தால் தான் எங்கள் வீடே கலகலகலன்னு இருக்கும். சின்ன குட்டி வந்து அவள் சின்ன பிள்ளை இல்லைங்களா, அவள் பாட்டுக்கு தான் விளையாண்டுட்டு இருப்பாள். ஆனால் அர்ஷா வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, நல்ல ஈக்குவலாக கம்பெனி கொடுத்துட்டு உட்காந்து பேசிட்டு நான் பேசிகிட்டு இருப்பாள். நான் கிச்சனுக்கு எப்போ போகிறேன்னா அப்போல்லாம் அர்ஷாவும் என் கூட வந்து நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் நல்லா பார்த்துட்டு என் கூட வம்பிழுத்துட்டே தாங்க இருப்பாள். ஆக்சுவலி காரப்பொரி வந்து இங்கே பாருங்கள், மிளகாப்பொடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா பாப்பா சாப்பிட்ணும் இல்லைங்களா, அவள் ஏதோ ஒரு ஆர்வ குளரில் சாப்பிட்டுட்டா ஒரு வேளை வேறு ஏதாவது சில்லி பொடி மேபி காஷ்மீரி சில்லி எதுவும் போட்டு அவ்வளோ ரெட்டாக தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. இது வரமிளகாப்பொடிங்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதை போட்டு அவளுக்கு ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டேன் நான். ஆக்சுவலி எனக்கு வாய் கண்ட்ரோலே ஆகலைங்க. எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சு. சரி நான் ஒரு வாய் அவள் ஒரு வாய் எனக்கு விடுறி உனக்கு நீ 2 பேரும் சண்டை போட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு அவள் வந்து இப்போலாம் வந்து கொஞ்ச நாளாக சின்ன குட்டி வந்து இந்த டான்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து அவங்க டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து வச்சு விளையாண்டுட்ருப்பா. சின்ன குட்டி வந்து அர்ஷா டியூஷன் போகிற நேரத்தில் வந்து பாப்பா தாங்க வீட்டில் வந்து விளையாண்டுட்ருப்பா. அப்போ அவளுக்கு விளையாடுறக்கு ஆள் இல்லாதனால இந்த மாதிரி டீச்சர் விளையாண்டுட்ருப்பான். அவளுக்கு எவ்வளோ தூரம் செவரு எட்டுதோங்க அவ்வளோ தூரம் கிறுக்கி வச்சுருப்பா, ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருப்பா, ஏபிசிடி எழுதி வச்சுருப்பா, 1 2 3 எழுதி வச்சுருப்பா. சரி சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஹர்ஷாவை போய் டியூஷன்லேருந்து கூப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டேங்க. பாப்பா வந்து இப்போ மதியமாக வந்து எழுத போகிறான்னு நினைக்கிறேன். எஸ் ஆமாங்க, எழுத போகிறா. அதனால் அவளுக்கு வந்து இப்போ டெய்லியுமே டியூஷனு. அதனாலேயே பாப்பா 3:30க்கு ஸ்கூல் முடிஞ்சு 4 o'clock டியூஷன் வந்துடுவாளுங்க. எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். சரி ஒரு 2 வருஷத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோங்க. ஸ்கூலுக்கு வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாளுங்க 2 பேரும் ரகலைக்கு. காரப்பொரி சாப்பிட்டதேன், அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன்னு 2 பேரும் நாயும் பேசிட்டு, ஆக்சுவலி பாப்பாவோட ஷூ வந்து தொலைஞ்சு போச்சுங்க. அப்புறம் வந்து கிடச்சிருச்சு. அதை பற்றி நாயும் பேசிட்டு இருக்காளுங்க 2 பேரும். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இல்லைங்களா, பால் பாயசம் வச்சேன்னா அது கொஞ்சம் மீதி இருந்ததுங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நான். அதை வந்து சூடு பண்ணின உடனே கொஞ்சம் தான் இருந்தது, இந்த பவுலில் இருக்கிறது தான் இருந்தது. நான் சூடு பண்ணிவிட்டு சரி நான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். பின்னாடியே வந்துட்டாளுங்க இவளுக்கு, எனக்குமான்ட்டாளுங்க. எப்போவுமே தீந்து போகிறது தான் கேட்டுட்டு சண்டை கட்டி நிற்பாளுங்க எங்கள் வீட்டில்.
அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் 2 பேரும் பாப்பாங்க உட்காந்து கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாளுங்க. அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஹர்ஷா டான்ஸ் ஆடுறதுக்கு. டான்ஸ் வந்து எப்பயுமே பாப்பா நாங்கள் சொல்லிகிட்டே இருப்பார் அவங்க அப்பா, நீ வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கனால மேக்ஸ் ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிற. போன தடவை ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து ஃபுல்லாக 1 மாதம் ஃபுல்லாக வெல்கம் டான்ஸ் ஆடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்கங்க. அந்த எக்ஸாமில் மார்க் ரொம்ப கம்மி, மேக்ஸில் வந்து 80% தான் வாங்கியிருந்தா. அதனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஏற்கனவே மேக்ஸ் வந்து ஒழுங்காக போட மாட்டார்ஷா, அந்த அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக போடுறதுல வந்து மார்க் வந்து கம்மியாக தப்பாக போட்டு வந்துடுவாளுங்க. அதனால் அவங்க அப்பா வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தார். இப்போ கொஞ்ச நாளில் டான்ஸ் ஆடுறதை விட்டுருந்தா, இப்போ மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அவளுக்கு பாட்டு போட்டால் வைப்பு தாங்காது, ஆடிக்கிட்டே தான் இருப்பாள் டான்ஸு. அவளை பார்த்து சின்ன குட்டியும் இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி ஆடிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஃபோன் பார்க்குறதுக்கு பதிலாக இதேவாது ஆடிட்டு இருக்கட்டுமே, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேங்க. ஹர்ஷா வந்து ஒரு டான்ஸ் பார்த்தானா அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. அவகிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது ஒன்று இருக்கும். அதாவது ஒரு சாங்கில் வந்து சிக்னேச்சர் ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து அவள் நல்லா டான்ஸ் ஆடி ஹர்ஷா வந்து அந்த டான்ஸை கரெக்டாக பிடிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஆடி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த பாயசம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டா படிக்கிறதுக்கு. நான் வந்து துணி வந்து கொஞ்சம் ரொம்ப துணி இருந்ததுங்க, அந்த துணியெலாம் மடிச்சுட்டு, ஏன்னா என்னென்னா லாஸ்ட் வீக்கெல்லாம் என்னாச்சுன்னா ஒரு வாரம் துணி அப்படியே கட்டல்லையே போட்டு அந்த கட்டல் ஆக்சுவலி யாரும் தூங்குறது இல்லைங்க. அதனால் அந்த கட்டல்லையே போட்டு ஒரு வாரத்துக்கு அது அப்படியே ரீரொட்டினாக ஆயிடுச்சு. அடுத்த வாரம் வரைக்கும் அது நிறைய கிடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த தடவை துவைச்சிட்டு வந்தே காய வச்ச உடனே மடிச்சிடலாம், பெட்டிலே கொண்டு போய் போடாதீங்க, சேர் மேலே போட்டு வைங்க, அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் எடுத்து வச்சுருந்தாருங்க. துணியை வந்து உட்காந்து மடிச்சுட்டு சரி நைட்டுக்கு டிஃபன் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன செய்கிறதுன்னு எனக்கு மைண்டில் ஒன்றுமே இல்லை. சரி தோசை ஊற்றலான்னா மாவு தீர்ந்து போச்சு. டெய்லி தோசைன்னு சாப்பிட்டு 2 நாளாக மாவு அரைக்கிறதுக்கு லீவு விட்டாச்சுங்க. அதனால் தோசையை ஊற்றலை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் தோசைகளுக்கு மட்டும் என்றைக்குமே வந்து ரெஸ்ட் இருக்கவே இருக்காது. யாராவது அதை திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய வாட்டி யோசிச்சுருக்கேங்க. எல்லாத்துக்குமே வந்து லீவ் இருக்கும். சாப்பாடு கூட சம்டைம்ஸ் வைக்காமல் சப்பாத்தியில் ஓட்டிடுவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ஆனால் அந்த தோசைக்கல்லை எடுக்காமல் மட்டும் ஒரு நாள் ஓட்டாது. ஒன்றா தோசைக்காக இருக்கணும், இல்லை முட்டை ஆம்லேட் போடுறதுக்காக இருக்கணும், இல்லை சப்பாத்திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு தோசைக்கல், இல்லை ஏதாவது ஒன்று ஃப்ரை பண்ணுறதுக்காக இருக்கணும். இது எதுக்காவது ஒன்றுக்கு கண்டிப்பாக நம்ம தோசைக்கல் எடுத்தே தீருவோம். நான் அதை அப்பப்போ யோசிச்சுக்குவேன். தோசைக்கல் மட்டும் பாருங்களேன், எப்போவுமே நம்ம கழுகு போடவே மாட்டோம் இல்லைங்களா, என்னைக்காவது ஒரு நாள் தான் கழுகு போடுவோம். அதை அப்பப்போ யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது மாதிரி யோசிச்சு பார்ப்பேன். ஆக்சுவலி நைட்டுக்கு டிஃபன் வந்து பாப்பாலாம் வந்து என்னென்னா சாப்பாடு இருந்துச்சு, மதியானம் வச்ச சாதம் இருந்ததுங்க, அதை வந்து சாப்பிட்டுட்டாளுங்க. எனக்கும் தினேஷுக்கும் மட்டும்தான் டின்னரு. என்னடா செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வேறு வழியும் இல்லை, சரி ஓகே உப்புமாவில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா வந்து செய்கிறக்காக இருந்தேங்க. ஆக்சுவலி உப்புமாவை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு பிடிக்காதுன்னா மட்டும் எனக்கு ஒரு ஹார்ட் ஒன்று கொடுத்துருங்க. எனக்கு சத்தியமாக உப்புமானா அலறி அடிச்சுட்டு தாங்க ஓடுவேன். வெள்ளை ரவை உப்புமா கூட தேங்காய் சட்னி ஊறுகாய் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்குவேன். ஆனால் இந்த சம்பார் ரவை உப்புமானா அது என்னன்னு தெரியலங்க, எனக்கு சத்தியமாக அது பிடிக்க மாட்டேங்குது. அதை ஏதோ ஒரு சிந்தனையிலேயே யோசிச்சுக்கிட்டே ஐயோ உப்புமா செய்யணுமா நைட்டுக்கு டிஃபன் அதுவான்னு யோசிச்சுக்கிட்டே செஞ்சு சரி நம்ம வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தடவை ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்க்கும்போது அதில் வந்து சம்பா ரவையில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேங்க. ஆக்சுவலி யாரோ ஒருத்தர் வந்து டயட் ஃபுட்டுக்காக பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் நான் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, புதினா தழை, பட்டை, கிராம்பு எல்லாம் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 பீன்ஸு, 2 கேரட்டு பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3மே வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டேங்க. நான் வச்சதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றியாச்சு. கத்தி வேறு காணுன்னு தேடிட்டு தான் இருந்தேன் நான். கத்தி மட்டும் எனக்கு எங்கே தான் போகுமோ, கத்தி, லைட்ரு இதெல்லாம் நான் வச்சுட்டு தேடுறது இருக்குது பாருங்கள். அது மாதிரியே அந்த குக்கர் வெயிட்டும் அப்படி தாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு தேடிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஒரு மைண்டு செட்டப் எப்படி இருந்ததுன்னா, பாப்பா வந்து எனக்கு தயவுசெய்து உப்புமானா வேண்டாமா, என்னை மாதிரியே என் பிள்ளைங்களுங்க உப்புமானா எங்கே தான் ஓடுவாளுகளோ, நான் தான் மிரட்டி அவளுகளை வந்து ஊட்டி விடுவேங்க.
ஐ மீன் சாப்பிட சொல்லுவேன். ஆனால் எனக்கே பிடிக்காதுங்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வரும். உனக்கே பிடிக்காதடி நீ உன் பிள்ளையை சாப்பிட சொல்கிறியா அப்படின்னு நான் மைண்டில் யோசிச்சுக்கிட்டே தான் ஊட்டுவேன். வேறு வழி இல்லை இல்லைங்களா, எல்லாரையும் சாப்பிட்டு தான் பழகி ஆகணும். மேக்ஸிமம் இதனாலே நான் உப்புமா செய்கிறத அவாய்ட் பண்ணிடுவேன். சரி வேறு வழி இல்லை. சரி உங்களுக்கு நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸ், அதாவது ஒரு 4 பீன்ஸு, ஐ மீன் ஒரு 3-4 பீன்ஸு, ஒரு குட்டி கேரட்டு, 2 கேரட்டு எடுத்து ஒரே ஒரு டம்ளர் தாங்க ரவை போட்டேன். எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வச்சு வதக்க போகிறது இல்லைங்களா, வடசட்டியில் தான் செய்ய போகிறோம். அதனால் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த வெங்காயம் கட் பண்ணுற ஒரு கலை இருக்கே, கண்ணி எரிஞ்சிட்டே இருக்கும். வேறு வழியும் இல்லை, கட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா. வெங்காயம், மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை பன்னீர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட்டாணி வந்து ஊற வைக்கணும், அந்த ப்ரோசோன் பட்டாணி தான் இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் புதினா தலை வந்து மஸ்ட்டு. ஒரு வடசட்டி எடுத்து வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் கனமான வடசட்டியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெயிலே அது வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வணங்குறனால கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸும், சோம்பு, அந்த இலை இருக்குது இல்லைங்களா, அந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் அது என்னது, ஐயோ, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, பட்டை, இது எல்லாமே நம்ம பிரியாணிக்கு எப்படி போடுவோமோ அது எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா தலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்குற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் விடணுங்க. கொஞ்சம் எண்ணெயும் வந்து இதுக்கு நிறைய பிடிச்சிது. நேற்று நான் செய்யும்போது பிரியாணிக்கு நம்ம எப்படி எண்ணெய் ஊற்றி செய்வோமோ சேம் அதே மெத்தடு தாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. கொஞ்சம் உங்களுக்கு சப்போஸ் வதங்குறதுக்கு டைம் இழுக்குது ரொம்பன்னா கொஞ்சம் உப்பு போட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. நல்லா வதங்கிடும். உப்பு வேணும்னா உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் உப்பு வந்து கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து எனக்கு ஏதோ ஒன்று தக்காளி வந்து வெட்டி வைக்க மறந்துட்டேன் நான். தக்காளி வந்து வெட்டி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு தக்காளி மட்டும் போதும். ஒரு தக்காளி மட்டும் வெட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே 2 in 1 தாங்க, பார்த்தீங்களா இல்லையா, ஒரு கையில் இது பண்ணிவிட்டு இன்னொரு கையில் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு தக்காளியை. எங்கள் வீட்டில் என்னை சொல்லுவாங்க கொஞ்சம் சீக்கிரமாக நான் சமைச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி பெருமை பேசக்கூடாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட பெருமை நம்ம சொல்லட்டினா வேறு யார் சொல்ல போகிறா, கேட்டு தானே ஆகணும். வதங்கிடுச்சு, வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, மிளகாய் இதை வந்து போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஆக்சுவலி இதுக்கு வந்து தயிர் வந்து ஊற்றிருக்கணும். பிரியாணிக்கு நம்ம வந்து தயிர் ஊற்றுவோம் இல்லைங்களா, ஆனால் தயிர் வந்து எங்கிட்ட இல்லைங்க. இப்போ கொஞ்ச நாள் அந்த வின்டர் சீசன்னால் எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதனால் தயிரே வீட்டில் எடுக்கிறதே இல்லை. அதனால் தயிர் வந்து ஊற்றலை. 1 டம்ளர் வந்து அதில் வந்து ரவை போட்டிருந்தேன். அதனால் ஒரு 2.25 டம்ளர், ஆக்சுவலி 2.5 டம்ளர் பக்கம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு சரி தண்ணி கொதிட்டும், அப்படியே அதுங்களை அடுப்பில் வந்து சுத்தம் பண்ணிடலாம் இந்த சைடு அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரம் வந்து கழுவி வச்சுருந்ததெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லைங்க. சரி அதெல்லாம் எடுத்து ஒரு ஓர்சல் பண்ணிடுவோம். ஓர்சல் பண்ணிவிட்டு ஆக்சுவலி பாத்திரம் கழுகிறத விடவே அதை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறது தாங்க. அது அதுக்கு மேலே பெரிய படி எங்கே இருக்கும் ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. கொஞ்ச நாளாக இப்போது வேலைக்கு போகிறனால சீரியஸாங்க எங்கே வைக்கிறோம் ஏது வைக்கிறோன்னு எதுவும் மைண்டில் இருக்கிறதில்ல. ஏதோ ஒன்று ஓடட்டுமேனு இப்படியே ஓடிட்டுருக்கு. வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்குமா, இல்லை எனக்கு தான் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியலைங்க. நல்லா கொதிஞ்சிருச்சு. தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அந்த ரவை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அடுத்தவங்களும் ஹர்ஷா வந்துட்டா, அம்மா நான் செய்கிறேன்ட்டு. அடி போடி, நானே இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சிட்ருக்கேன், வெயிட் பண்ணு, நான் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை துரத்தி விட்டுட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். அதனால் 1 டம்ளர் வந்து ரவைங்க சம்பா ரவை எடுத்துருந்தேன் நான். எடுத்து 1 டம்ளர் ஃபுல்லாக அதில் போட்டுட்டு நல்லா இது உழுகாமல் கிண்டி விட்டுட்டு, சம்பா ரவை பொதுவாகவே வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. வெள்ளை ரவை மாதிரி இருக்காது, போட்டோன்னே கெட்டியெல்லாம் ஆகாது. சம்பா ரவையும் சரி வெள்ளை ரவையும் சரி
போட்ட உடனே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நல்ல பூவாட்டம் மலர்ந்து வந்துடும். பாருங்கள், சீரியஸாக இது பிரியாணி மாதிரியே தாங்க இருந்தது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆக்சுவலி நானே நம்பலை, எப்படிடா இதை உள்ளே இறக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னொரு தடவை கண்டிப்பாக இது நான் வீட்டில் செய்வேங்க, கொஞ்சம் நிறைய செய்வேன். இவர் ஹர்ஷா அவங்க அப்பாவுமே நல்லா சூப்பராக இருக்கு வேணுன்னு தான் சொல்லியிருந்தார். அவருக்கும் கொடுத்தேன். எனக்கும் அவருக்கும் தான் செஞ்சுருந்தேன் உப்புமா. ஆக்சுவலி இது உப்புமா இல்லைங்க, பிரியாணி, சம்பார உப்புமா பிரியாணி, சம்பாரவை பிரியாணி. சின்னக்குட்டி வந்து என்கிட்ட ஓரியாடிட்டு இருந்தா, சாப்பிட்றி பிரியாணி நம்ம பிரியாணியாம்மா வாசம் அடிக்குதுன்ட்டு வந்து பக்கத்தில் பார்த்தோன்னே திகிரி அடித்து ஓடிட்டாளுங்க. இது பிரியாணியே இல்லை தானே, பொய் தானே சொல்கிறீங்க அப்படின்னா, நீ சாப்பிட்டு பாருன்னா முடியவே முடியாதுன்ட்டாளுங்க. அப்புறம் பிடிச்சி இழுத்து வச்சு ஒரு ஊட்டினேன் பாருங்க. அப்புறம் ஒரு வாய் வாங்கிட்டு ஓடிட்டா. இருந்தால் இவன் மறுபடியும் ஊட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அப்புறம் அவங்க அப்பா நான் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பால் வந்து கொதிக்க வச்சுட்டு, காலையிலக்கு காஃபிக்கு வேணும் இல்லைங்களா, காஃபி தயிர் வந்து போடுறதில்ல. ஆனால் இப்போ கொஞ்சம் நான் இப்போ ஒரு நேற்றுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தயிர் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன்லாம் ஃபுல்லாக ஓர்சல் பண்ணியாச்சுங்க. ஓர்சல் பண்ணி எல்லாம் கழுகி கூட்டி மொழுகி ஜன்னல்லாம் சாத்தி, நைட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து அடுத்த நாளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து சரி பச்சை பட்டாணி கொஞ்சம் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி வந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் எது தான் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. போர் அடிக்குதுங்கிறாளுங்க அவளுங்க. எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. லஞ்சு செய்கிறது இப்படி தாங்க பெரிய ஆக்க போகிறா இருக்குது. என்னடா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே பச்சை பட்டாணி அப்படின்ட்டு, பச்சை பட்டாணியாமான்னு நர்ஸா ஒரு சத்தம் போட்டா பாருங்க, வந்தனா உன்னை மிதிச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவளுக்கு பச்சை பட்டாணிலாம் இப்போ வர பிடிக்க மாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரியல. அவளுக்கும் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சாட்டுக்குது. பச்சை பட்டாணிலாம் ஊற வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு போயாச்சுங்க. இந்த விலாகும் இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். பாய்.